இவ வாழ்க்கைய தொலைக்கிற அளவுக்கெல்லாம் இவன் வர்த்தே இல்ல. இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. இவன் எவ கூட வேணாலும் போட்டும், எங்க வேணாலும் சுத்தட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏய், என்ன லூசு தரமா பேசிட்டு இருக்க? கட்டினவன் எவ கூட போனாலும் கவலை இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அறிவு இருக்கா உனக்கு? அந்த அளவுக்கு அவனை மிரட்டி வச்சிருக்கான்ல, இல்ல அவன் மேல உனக்கு அவ்வளவு லவ்வா? அப்படியே போட்டேன்னா கட்டவன் நீ இருக்கும் போது எவ்வளவு ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கான். குடும்பமே நாங்க நின்னு அதை கேட்டுட்டு இருக்கோம், உனக்கு கோவமே வரலையா? சட்டையை பிடிச்சு நான் அப்பா போய் கேட்க வேணா? நீ எவனோ யார் கூட போனா எனக்கே கோவம் வரணும். ஏய், எவனோவா? குமார் உன் புருஷன்? யாரு யாரு இவன்? இவன் என் புருஷனா? இவன் எனக்கு புருஷனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னமா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்டா. இவன் என்னை தொடவும் இல்ல, எனக்கு தாலி கட்டவும் இல்ல. இவன் எனக்கு புருஷனே இல்ல. சொல்லு 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 சொல்லு. இவ்வளவு நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு. உன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தல அந்த விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லு. ஒட்டுண்டி மாதிரி என்ன வந்து ஒட்டிக்கிட்டு வந்தவன்னு சொல்லு. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லு. திரும்பவும் சொல்றேன், இவன் யார் கூடயோ சுத்துனா நான் அந்த பொண்ணை நினைச்சா கவலைப்படுவேனே தவிர இவனை நினைச்சா நான் கவலைப்பட மாட்டேன். இவன்லாம் எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு புருஷன் கிருஷன் எதுவுமே கிடையாது. என்னடி உளறிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணதானமா புருஷன். இவனுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல. என்னடி கல்யாணம் நடக்காம தான் தாலியும் கழுத்துமா வந்து நின்னியாடி? ஏடி நாங்க மாப்பிள்ளை பார்த்தோம், இவன் தான் வேணும், நீ அவன் கூட தானே ஓடுன. ஏய், என்னடி அவனை காப்பாத்த பாக்குறியா? நான் எதுக்கு இவனை காப்பாத்தணும்? ஏன் அண்ணன் ஜெயிலுக்கு போக கூடாது, அதுக்காக மட்டும் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இவனுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல. எனக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லதா மாச்சி. இவன் என்னைய கல்யாணம் பண்ற நோக்கத்தோட கூட்டிட்டு போல. காலையில கொண்டு வந்து விட்டா கல்யாணம் நின்னோட இவன் நினைச்சா அதத்தான் இவன் செஞ்சா. என்ன நடக்குதுங்க? என்னடா இதெல்லாம்? சொல்ல. இவ சொல்றதுதான் நடந்துச்சு பெரியப்பா. கல்யாணத்தை நிறுத்தணும் தான் இவளை கூட்டிட்டு போனேன். ஆனா வேதாள மாதிரி என் முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. இந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ற அளவுக்கு எல்லாம் நான்